சிறடி காசியில் நம்ம முத்து வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கான பூஜைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து மேலே குங்குமம் கொட்டிருச்சு. அதை வந்து நம்ம மீனா வந்து ரொமான்டிக்காக அப்படியே தொடச்சி விட்றாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நான் மலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீ வீட்டில் வந்து இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுருதி தாங்க, சுருதியோட ரெஸ்டாரண்ட்டை மூட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீத்து வந்து ஒரு பிளான் போட்டு 2 பேர்த்த அனுப்பிச்சுட்டு தப்பாக வீடியோ போடுறதுக்காக அனுப்பிச்சுட்டுக்கா. அதை நம்ம சுருதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோம் நம்ம பார்த்தோன்னா மீனாதே ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சி விட்ருக்கோம். இப்போ சுருதியும் மீனாவுக்கு ஈக்குவலாக வந்து புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிட்டாங்கங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீத்துக்கு ஃபோன் அடித்து நீ வந்து என் ரெஸ்டாரண்ட்டை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நேர்மையாக இது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோன் வச்சிட்டேன். அதே டைம் ரவி வந்து கேட்கல, இல்லை சும்மா வீட்டோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு விட்டுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்கங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம விஜயா வந்து தெரியுமே வழக்கம் போல் திட்ட வாயை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆத்தாடி நம்ம திரும்பி இவ்வளோ தான் சொன்னோன்னா போயிடுவோம், நம்ம ரோகிணி சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வந்துட்டு இல்லை வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் நம்ம ரவியும் சுருதியும் போய் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் உங்கள் அம்மா மேலே எனக்கு கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுக்குற அவளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க சண்டை வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பேசி ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜ் வந்துடுறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, அப்பாடா இன்றைக்காவது நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. அதே டைம் வந்து விஜயா சொல்கிறாங்க, மீனா நீ போய் சமை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முத்தோட அப்பா சொல்கிறாங்க, எதுக்கு மீனா சமைக்கணும், நீ ரெஸ்ட் எடுமா, அவளும் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்ததே, அவளுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை தான் அவள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வட்டமும் ரோகிணியே சமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லல, எல்லாரும் குடும்பமே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குடும்பமே அது சொல்லிக்கிட்டு இருக்கையில், இல்லை மாமா நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவும் சமைக்க போயிடறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு வந்து காண்டாகுது, வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காண்டில் இருக்கிறதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.